பாண்டவாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிற போது தர்மபுத்திரருக்கு பந்துக்களை கொண்டுதானே இந்த ராஜ்யம் வந்ததுன்னு மனசை தோணிட்டே இருக்கான். எத்தனையோ வியாசாரிகள் வந்து சொல்லியும் அவர் சித்தம் சமாதானத்தை அடையல. சுவாமி சொன்னாள், குருக்ஷேத்திரத்துக்கு போகும்னு கூப்பிட்டாளாம். சுவாமி பாண்டவாளை கூப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பண்ணினார், ஒரு 2 மணி மூர்ச்சை இல்லாம கீழே கடந்துட்டார். பாரதத்துல 2 சமயத்துல சுவாமி மூர்ச்சிதாளா போயிட்டாள். திரௌபதி வஸ்திராபகரண காலத்துல கூனியோட சொக்கட்டா நாட்டிட்டு இருந்த பிரபு திரௌபதியை அவன் வஸ்திரத்தை பிடிச்சி இருக்கிற போது கத்தினாள். அப்ப அக்ஷயம்னு ஒரு பாச்சக்காயை வச்சு மூர்ச்சியா கீழே விழுந்துட்டாள். இப்போ ஒரு சமயம் மூர்ச்சியா கீழே விழுந்துட்டாள். அப்புறம் பிரஜை வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டாள். பீஷ்மர் என்ன ஸ்தோத்திரம் பண்றாள், சத்கதமே மனஹ, அவர் இடத்துல போயிட்டு மனசுங்கிறாள். பீஷ்மஸ்தவராஜம் நமோ பிரம்மண்யதேவாய பிராமண ஹிதாய ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ, இதெல்லாம் பீஷ்மர் சொன்ன ஸ்தோத்திரம் தான். அவன் பஸ்மருத்ராட்ச மாலினே அவன் சிவரூபாயதே நமகாள், பரமேஸ்வரனா இருக்கிறது நீதான் அப்படி சொல்லி ஸ்தோத்திரம். பீஷ்மஸ்தவராஜம் கடைசியிலே பெரிய ஸ்தோத்திரம். பீஷ்மஸ்தவராஜம் மோட்ச காலத்துல ரசப்தமி நீதான் பீஷ்ம ஸ்தோத்திரம் பண்ணினாள். ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு கிருஷ்ணாய நமைத்திய இன்னமே பேச முடியல. கிருஷ்ணாய நமைத்தியவும் பிரணாமம் அகரோ ததா நாள் மூச்சு அடங்கி போச்சு. ஆகினாலே பீஷ்மம் பிரம்மன் நிஷ்கலை நாள், இன்னமே பேச முடியாது, இந்த நமஸ்காரம் தான் கடைசி சொல்லி கிருஷ்ணாய நமைத்தியவும் பிரணாமம் அகரோ ததா நாள் நமஸ்காரம் பண்றாள். சுவாமி வந்து தேர்ல குதிக்கிறாள். அங்கே என்ன நாள், நீ ஸ்தோத்திரம் பண்ண பிறகு நான் அங்கேயா இருக்க முடியுமான்னு கேட்டாள் சுவாமி. அங்க 6 வந்திருந்தாள். பாண்டவாளையும் அழிச்சு வந்தாள் சுவாமி. என்ன நினைச்சாலாம் பாண்டவாள், பீஷ்மர் என்னமோ அநாதனா ஆஸ்பத்திரியில கடப்பன இன்பேஷண்டா, அது மாதிரி ஏதோ பீஷ்மர் கடப்பன்னு நினைச்சுண்டு வந்தாளாம். தத்ர பிரம்மர்ஷயஸ் சர்வே தேவர்ஷயஸ்ச சத்தமாஹ ராஜர்ஷயஸ்ச தத்ராசம் த்ரஷ்டும் பரத புங்கவம். தேவரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் ராஜரிஷிகளும் குருக்ஷேத்திரத்துல பீஷ்மரை தரிசனம் பண்ண காத்துட்டு இருக்காளாம். பாரதத்துல பீஷ்மம் திருஷ்டும் சமாகதாக இருந்தாள். என்ன அர்த்தம்னா பீஷ்ம தரிசனமே புருஷார்த்தம்னு வந்தாளா. பீஷ்மரை கண்டாலே புருஷார்த்தம்னு அப்படி வந்தாளா. மகான்களை பார்த்தாலே போருமா. திருஷ்டும் பரத புங்கம்னா பாகவதத்திலையும் 6 வந்தான் நாள். பர்வதோ நாரதோ தௌம்யः பகவான் பாதராயணः ப்ருஹதஸ்வோ பரத்வாஜः சசிஷ்யோ ரேணுகாசுதः வசிஷ்ட இந்திர பிரமதः ரிதோ கிருத்ஸமதோதிதः கட்சீவான் கௌதமோத்ரிஷ்ட கௌஷிகோத சுதர்சனः அன்யே ச முனயோ பிரம்மன் பிரம்மராதாதயோ மலாः சிஷ்யைருபேதா ஆஜக்முः கஷ்யபாங்கிரசாதயः. மகர்ஷியெல்லாம் வந்திருக்காளாம். வசிஷ்டர் வந்திருக்காராம், கௌதமர் வந்திருக்காரா, அத்ரி வந்திருக்காராம், ஜமனர் வந்திருக்காரா. இத்தனை பெரியவாள்லாம் கூடியிருக்காள். சுக்காச்சாரியால் வந்திருக்காளா, சிஷ்யாளோட வந்திருக்காளாம். சிஷ்யீர் உபேதா ஆதித்மு கஷ்யபாங்கிரசாதையா, கஷ்யபர் அங்கிரசு பிரகஸ்பதி எல்லாரும் வந்திருக்காளா. இப்படி மகான்கள்லாம் வந்திருக்காள். பெரிய சமாஜம். சுவாமி இங்கிருந்து போனாள். பாண்டவாள் கொஞ்சம் பின்னாடி தங்கிவிட்டாளாம். ஏன்னா தர்மபுத்திரருக்கே மனசுக்கு வருத்தமா இருந்தா நாம் அர்ஜுனனை விட்டு அடிக்க சொல்லியிருக்கோம். அவரை போய் கிட்ட போய் தர்மம் சொல்ல சொல்லி கேட்க சொல்றாள். சுவாமி என்னமா கேட்கறதுன்னு கவலைப்பட்டாள். சுவாமி கிட்ட போன உடனே சுவாமி என்ன பண்ணினாள், பூஜையாமாச தர்மஜா தேசகால விபாகவித்து சுவாமியை பூஜை பண்ணாளா பீஷ்மர். அப்போ எழுந்திருக்க முடியல, துளசி எடுத்து அர்ச்சனை பண்ண முடியல, புஷ்ப மாலை எடுத்து போட முடியல. எந்த தேசத்துல எந்த காலத்துல எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியுமா, அதனால அப்படி பண்ணாரா. அஞ்சலி பண்ணி கண்ணால ஜலம் விட்டாளா. அதான் பூஜை. அப்போ பூஜையாமாச தர்மஜ்ஞா
சுவாமி வந்து குதிச்சத்தை பார்த்து பீஷ்மர் அப்படியே குடிச்சு போட்டாளா. மோட்ச சமயத்துல பகவான் வந்தானேன்னு பாண்டவாள் இப்படி பிறண்டாள். வலி பொறுக்காம சரசர்ப்பத்துல வெட்டி நின்றாள். குழந்தைகள் என்ன வெட்டி நிற்கிறேன்னு கேட்டாள். பீஷ்மர் அப்படி பார்த்துட்டாள். குழந்தைகள் கண்ட போட்டுவிட்டா. யுத்தாதன்யத்ரமே பிரியத்வம் ஆவிசங்கத. யுத்தத்துலதான் நீங்கள் எனக்கு சத்ரு. யுத்தத்தை தவிர்த்து பாக்கி இடத்துல என் குழந்தைகள் நீங்கள் கிட்ட வாருங்கள்னு கூப்பிட்டாளாம். பாண்டவாள் கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி கதறினாளாம். 5 குழந்தைகளையும் ஆலிங்கனம் பண்ணிண்டு பீஷ்மர் என்ன சொன்னார்னாலப்போ அப்பா அவங்க அம்மாவை மறக்காதேங்கன்னு சொன்னாளாம். பேச முடியாம பேசினாளாம் பீஷ்மர். சம்ஸ்திதே திரதே பாண்டவ் நீங்க சின்ன குழந்தைகளா இருக்கிற போது உங்க அம்மா என்ன பாடுபட்டிருக்காள் தெரியுமா உங்களுக்கு? யுஷ்மத்கிருதே பஹூன் க்லேஷான் ரொம்ப பாடுபட்டிருக்காள். நீங்க சின்ன குழந்தையா இருக்கிற போது பாண்டுவும் காலமாய் அனாதாளான உங்களை வச்சுக்கிண்டு உங்க அம்மா ரொம்ப சிரமப்பட்டிருக்காள். அவளை மறக்கவே விடாதுன்னாலாம். யுஷ்மத்கிருதே பஹூன் க்லேஷான் அப்ப சொன்னாலாம் உங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வந்ததே வரலாமா? எத்த தர்மசுதோ ராஜா உங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வரலாமா? எந்த குடும்பத்துக்கு தலைவன் தர்மனிஷ்டனான தர்மபுத்திரனோ, எந்த குடும்பத்துக்கு பரிபாலகன் கதாபாணியான பீமனோ, எந்த குடும்பத்துக்கு யுத்தத்துல ரட்சகன் அர்ஜுனனோ, எந்த குடும்பத்துக்கு காண்டீவம் சொந்த வில்லோ, எந்த குடும்பத்துக்கு கோபாலன் குலதெய்வமோ அங்க ஆபத்து வரலாமோன்னு கேட்டாள். சுஹൃத் கிருஷ்ண ததோ விபத்து வரலாமா அந்த குடும்பத்துக்கு? எத்திர தர்மசுதோ ராஜா கதாபாணிர்விருகோதரா கிருஷ்ணோஸ்திரீ காண்டீவம் சாபம் சுஹൃத் கிருஷ்ண ததோ விபத் சர்வம் காலகிருதம் மன்யே பவதாஞ்சயத பிரியம். உங்க குடும்பத்துக்கு அப்பிரியம் வந்தது. இது காலம் பண்ணின காரியம். யாரு என்ன பண்ண முடியும்?